நவீன தமிழ் இலக்கியத்தின் முதன்மை பெறும் கவிஞர்களில் ஒருவர். நவீன தமிழ் கவிதைகளை அதிக அளவில் எழுதிய கவிஞர்களிலும் முதன்மையானவர். இவருடைய கவிதைகள் எளிமையான கவி மொழிகளை கொண்டவை. ஆனாலும் இவருடைய கவிதைகள் ஆழமான தத்துவ தரிசனங்களை முன்வைப்பவை. அப்படிப்பட்ட எழுத்தாளர், கவிஞர் தேவதேவன் அவர்களின் வரிகள் தான் இப்போது உங்களை அடைய போகுது. அவர் கேட்கிறார், நான் என்பதே வன்முறை, நான் என்பதே வன்முறை, இதில் நான் இன்னார் என்பது எவ்வளவு பெரிய வன்முறை. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் என்பதே வன்முறை, இதில் நான் இன்னார் என்பது எவ்வளவு பெரிய வன்முறை. பிறப்பிலேயே மனிதன் ஒரு கத்தியுடனா பிறக்க வேண்டும்னு கேட்கிறார். இவ்வளவு ஆழமான சிந்தனை பாருங்க. நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம். அடுத்து கேளுங்க. இந்த இதயம் ஒரு பெரும் வெடிப்பில் கோடான கோடி அணு துகள்களாக சிதறி இதயமற்ற இதயங்கள் அனைத்தையும் குறித்தவராது பாய்ந்து தீண்டி நிகழ்த்திட வேண்டும் ஒரு மாற்றத்தை. அவ்வாறாயின் அப்படி நடந்துச்சுன்னா மரணத்தை ஏற்றுக்கொள்வதில் என்ன துயரமும் தயக்கமும் எழுதுறார்கள். இவ்வளவு அற்புதமான வரி பாருங்க. யோசிச்சு பாருங்க இந்த வரியை. அவ்வளவு அழகான வரி, அவ்வளவு ஆழமான வரி. அடுத்த ஒரு கவிதை எழுதியிருக்காரு கேளுங்க. இலைகளில் தொங்கியபடி யோசித்துக் கொண்டிருக்கும் மழை துளிகளே, இலைகளில் தொங்கியபடி யோசித்துக் கொண்டிருக்கும் மழை துளிகளே, யோசனைகளார் பயன் என்ன? யோசிக்கிறதுனால பயன் என்ன? கணம் கொண்டீரேல் மண்ணின் தாகம் தீர்க்கிறீர், கணம் கொண்டீரேல் மண்ணின் தாகம் தீர்க்கிறீர், இல்லையெனில் கதிரவன் கொய்து உண்ணும் கனிகளாகிறீர் அப்படின்னு எழுதுறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி இது. இவ்வளவு அற்புதமா எழுதுறாரு பாருங்க. இந்த மழையில இந்த மழை துளி அந்த இலையினுடைய நுனியில உட்காந்து கீழே விழப்போகுது. அந்த நேரத்துல இருக்கு, விழலாமா விழக்கூடாதான்னு யோசிச்சுட்டு இருக்கு. அப்போ அவர் எழுதுறாரு, ஏன் அங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? யோசிக்கிறதுனால பயன் என்ன? நீ அந்த மழை துளியை கீழே கொடுத்தனா அந்த மண்ணு அதை வச்சு என்ன பண்ணிக்கும்? தாகம் தணித்துக் கொள்ளும். நீ அப்படியே யோசிச்சுட்டே மேல இருந்தனா சூரியன் உன்னை என்ன பண்ணுவான்? சாப்பிட்டு போயிடுவான்னு எழுதுறாரு. எவ்வளவு அழகான கவிதை, எவ்வளவு ஆழமான சிந்தனை பாருங்களேன், இல்லையா?